பாளையங்கோட்டையில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்துல் வகாப் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திமுக வேட்பாளர் அப்துல் வகாப் தன்னுடைய வெற்றியை பாளையங்கோட்டை தொகுதியில் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு அவசர செய்திகளை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். திரு ரமேஷ் பாபு, இந்த செய்திகள் சொல்லும் உணர்த்தும் பாடம் என்ன? உணர்த்தும் பாடம் அது வந்து தாவேகா வீட்டுக்கு வீடு விஜய் அப்படின்ற ஒரு கொள்கை ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அது இது களத்தில் வந்து எதிரொலித்திருக்கிறது என்று தான் இப்போ ஒரு வெற்றியில் முன்னிலை நிலவரத்தையும் வெற்றியும் பார்க்கும்போது தெரிகிறது. ஏனென்றால் வெளியிலிருந்து இப்போ இந்த கீர்த்தனா அவர்கள் என்ன தெரியும்னா, எங்களுடைய சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம், அந்த அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சமூக ஆர்வலராக வந்து இந்த 2 ஆட்சிகள்லேயும் இன்னும் என்னென்னலாம் செய்யலை அப்படின்னு விருதுநகர் பகுதிகளில் தொடர்ந்து ஒரு 6 மாதமாக களத்தில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிஆர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கங்கே பகுதிகளில் என்ன வளர்ச்சிகள்லாம் இல்லை, இந்த 2 ஆட்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னு மக்களோட உரையாடிக்கிட்டே இருந்தார். அந்த வேட்பாளரை சரியான தருணத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சிவகாசியில் ஒரு அதிமுகவில் பலம் பொருந்திய வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கடுமையாக 2 ஆண்டுகளாக களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதே நேரம் சிட்டிங் எம்எல்ஏ நடப்பு எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அசோகன் அவர்களும் இருக்கிறாங்க. அவர் மாணிக்கம் தாக்கூருக்கும் தலைவர் அந்த தென் பகுதியில் உள்ள முக்கியமானதில் ஆலோசனையில் அந்த தொகுதியும் பெற்றிருந்தார். கடந்த முறை இதே தொகுதியில் அதிமுகவை வீழ்த்தி வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர். இவர்களுக்கு மத்தியில் வேறொரு தொகுதியிலிருந்து தான் இவங்களை களம் இறக்குறாங்க. அப்படின்னா இந்த வேட்பாளர் முக்கியத்துவம் இல்லை, தலைவர் அவங்க சொன்னது தான். விஜய் கூட்டத்தில் மதுரை கூட்டத்தில் சொன்னார் இல்லையா, உசிலம்பட்டி விஜய் திருமங்கலம் விஜய்ன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒரு பிரச்சாரம். ஏன்னா அவர் முகத்துக்காக, ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்துருக்கோம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் யாரை வேட்பாளரை மாற்றி போடுவார், பொது தொகுதியில் தனி தலித் வேட்பாளரை நிறுத்துவார்,